ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்மளுடைய தாய்மை பகுதிக்கு மீண்டும் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு கர்ப்பமா இருக்கக்கூடிய உங்க எல்லாருக்குமே ஒரு பயனுள்ள தகவலை நான் சொல்ல போறேன். இது எல்லாருமே கண்டிப்பா தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எக்டோபிக் பிரெக்னன்சி. அது என்னங்க சார் அவ்வளவு பெரிய பிரச்சனையா? இது தெரிஞ்சுக்காம இருந்தா எனக்கு ஏதாவது ஆயிடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா ஆயிடும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை நீங்க இனிஷியலாவே கண்டுபிடிச்சு அதை மேனேஜ் பண்ணாம விட்டுட்டீங்கன்னா ஒரு 2-3 மாசத்துல உங்களுடைய குழந்தை அபார்ட் ஆகலாம். அல்லது ஒரு 4-5 மாசத்துக்கு இந்த கரு இருந்தது அப்படின்னா அது உங்களுக்கே உயிருக்கு ஆபத்தா முடியலாம். சோ அவ்வளவு விரிதத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த விஷயத்தை கண்டிப்பா நீங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். சோ வீடியோவை மறக்காம கடைசி வரையும் பாருங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எக்டோபிக் பிரெக்னன்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நார்மலா உங்களுடைய ஸ்பெர்ம் அண்ட் ஓவம் இந்த ரெண்டும் வினை புரிஞ்சதுக்கு அப்புறம் சைகோட் அப்படிங்கிற கரு உருவாகும். இயற்கையா பாத்தீங்கன்னா பெண்களுக்கு திருமணத்துக்கு அப்புறம் உருவாகக்கூடிய கரு பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஃபெலோப்பியன் டியூப் அப்படின்னு சொல்லக்கூடிய உறுப்புல ஆம்புலாங்கிற பகுதியில உருவாகும். அப்படி உருவான கரு உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்துகிட்டு ஒரு 3-4 நாட்கள்ல கர்ப்ப பையில பதியணும். அப்படி பதிஞ்சது அப்படின்னா தான் உங்களுக்கு அது இயற்கையான குழந்தையா வளரும். இல்ல அந்த கரு நகரல அப்படின்னாலோ அல்லது பின்னோக்கி நகர்ந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபெலோப்பியன் டியூப்லயோ அல்லது ஓவரின்னு சொல்லக்கூடிய சினைப்பையிலையோ அல்லது வயிற்று பகுதியிலயோ போய் அந்த கரு பதிஞ்சிரும். அதைத்தான் நாம எக்டோபிக் பிரெக்னன்சின்னு சொல்றோம். சரி, இது எல்லாருக்குமே வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஒரு சில ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கக்கூடிய மதருக்கு தான் வரும். அது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சிலருக்கு ரொம்ப நாளாவே குழந்தை பாக்கியம் இல்ல, அவங்க ஆர்டிபிஷியலா ஏதாவது ட்ரை பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கு. ரெண்டாவது, பெண்களுக்கு பெல்விக் இன்ஃபிளமேட்டரி டிசீஸ்னு சொல்லக்கூடிய இந்த பிரச்சனை பாத்தீங்கன்னா பெரும்பாலான பெண்களை பாதிக்கக்கூடிய ஒரு இன்ஃபெக்ஷனால வரக்கூடிய கிருமி தொற்று. இந்த பிரச்சனை உங்களுக்கு வந்திருந்தது அப்படின்னா உங்களுக்கு எக்டோபிக் பிரெக்னன்சி வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாகிட்டே வரும். ஒரு தடவை வந்திருந்தா 25%, 3 தடவை வந்திருந்தா 75% உங்களுக்கு வாய்ப்பு அதிகமாகுது. இல்ல பெண்கள் திருமணத்துக்கு அப்புறம் புகைப்பிடிக்கிறது அதிகமா வச்சிருக்காங்க அப்படின்னாலோ அல்லது அடிக்கடி கர்ப்பத்தை தள்ளி போடணுங்கிறதுக்காக கான்ட்ராசெப்ஷன்ஸ் நிறைய யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுக்கெல்லாம் இந்த எக்டோபிக் பிரெக்னன்சி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். சரி, இது எப்படி இருக்கும்? நார்மல் பிரெக்னன்சி மாதிரி தான் இருக்குமானா கண்டிப்பா அப்படிதான் இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு நார்மலாவே ஒரு மென்சஸ் தள்ளி போகும். உங்களுக்கு யூரின் டெஸ்ட் பண்ணி பாப்பீங்க, பிளட் டெஸ்ட் பண்ணி பாப்பீங்க, பீட்டா ஹெச்சிஜி எலிவேட்டடா இருக்கும், பாசிட்டிவ்னு இருக்கும். நீங்க ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா வீட்டுல இருப்பீங்க. ஆனா பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல் போய் பார்த்திருக்க மாட்டீங்க. ஒரு 2 மாசம் கழிச்சு திடீர்னு உங்களுக்கு உதிரிப்போக்கு ஏற்பட்டு கரு கலைஞ்சிடும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு அது எக்டோபிக் பிரெக்னன்சியா இருந்திருக்கும். சரி, இதை நம்ம எப்படி முன்கூட்டியே கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு கர்ப்பம் உறுதி செஞ்சு ஒரு 6-8 வாரம் ஆயிடுச்சுன்னா ஃபர்ஸ்ட் போய் பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல ஸ்கேன் ஒன்னு எடுத்து பாருங்க. ஒரே ஒரு ஸ்கேன் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே அந்த கரு பையில இருக்கா அல்லது வேற ஏதாவது ஒரு இடத்துல இருக்காங்கிறத ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அப்படி கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னா உங்களுக்கு நார்மலா போயிட்டு இருக்கும். திடீர்னு ஒரு நாள் அதிகப்படியான வயிறு வலி வரும், வாந்தி வரமா இருக்கும், மயக்க வரமா இருக்கும், கடைசியில உதிரிப்போக்கு ஏற்பட்டு உங்களுடைய கரு கலைஞ்சு வெளியில வந்துடும். சோ இந்த மாதிரியான பிரச்சனை உங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த தகவலை நீங்க எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்களோ அதே மாதிரி உங்களுடைய மற்ற நண்பர்களுக்கும் பகிர முயற்சி செய்யுங்க. நீங்க பிரெக்னண்டா இருக்கீங்கன்னா மறக்காம ஒரு தடவையாவது ஸ்கேன் பண்ணணுங்கிறத மறந்துடாது. மட்டும் இல்லாம ஸ்கேன் பண்றதுனால பல நன்மைகள் இருக்கு. அது எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் இன்னொரு வீடியோல தெளிவா கொடுத்திருக்கேன். அதற்கான லிங்கையும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஆட் பண்ணிருக்கேன். சோ இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.